ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் சர்ச்சுடைய மிஷன் ஃபெஸ்டிவல் எப்படி நடந்ததுன்னு தான் காமிக்க போகிறேன். அன்னைக்கு சர்ச் சர்வீஸ் தமிழிசை வழிபாடாக இருந்தது. சர்வீஸ் முடிஞ்சதும் சேல்ஸ் இருந்தது. சேலுக்கு ஸ்டால் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. டோக்கன்ஸை வாங்கிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லா ஸ்டாலையும் போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தோம். எங்கள் சர்ச்சு தோசை, மட்டன் குழம்பு, தோசை, மீன் குழம்பு, தேங்காய் பர்ஃபி, முறுக்கெல்லாம் வச்சு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எங்களுடைய குருசேகரத்தில் 12 கிளைச்சபைகள் இருக்குது. எல்லாருமே அன்னைக்கு வந்து ஸ்டால் போட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறனால நல்ல கூட்டமாக தான் இருந்தது. மிஷன் ஃபெஸ்டிவலில் பேசிக்காக ஸ்டால் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது தான். ஏலம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் ஆசீர்வாத தட்டு மட்டும் ஏலத்துக்கு வச்சுருந்தாங்க. மெயின் ஆசீர்வாத தட்டு போக மினி ஆசீர்வாத தட்டுகளும் இந்த தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க புதுசாக. ஏலம் எடுத்த குடும்பத்தினருக்காக ஆயர் ஜெபித்து அந்த ஏலம் செஷனை க்ளோஸ் பண்ணார். ஜெபிப்போம். எங்கள் அருள்நிறைந்த இறைவா, நன்றியோடுமை போற்றுகிறோம். இப்பொழுதும் நாங்கள் மாணிக்கராஜ் ஐயாவுக்காக, அவருடைய துணைவியார் ஆசிரியருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுதும் இந்த ஆசீர்வாத தட்டு என்று சொல்லப்படுகிற இந்த முதன்மை ஏல தட்டினை உதாரணமான காணிக்கைகளை தந்து எடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஏலம் முடிஞ்ச பிறகு டயசிஸ்லேருந்து எங்கள் பாஸ்ட்ரேட்டுக்குன்னு பிள்ளைங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதை பாருங்கள். அதை தொடர்ந்து பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கெல்லாம் பாடல் போட்டி இருந்தது, வசன போட்டி இருந்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டது. பாடல் போட்டியில் சில்ட்ரன்ஸ் கேட்டகரிக்கு எங்கள் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது.
சில ஸ்டால்ஸில் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. மத்தியானம் லஞ்ச் ஐக்கிய உணவாக அங்கே வழங்கப்பட்டது. அதை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும். நாங்கள் முடிச்சுட்டு அபி வீட்டுக்கு தான் போனோம். அபி வீட்டுக்கு எப்போ போனாலும் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா இட்லி வித் ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஆஸ் ஆல்வேஸ் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. அபி எப்போமோ 2-3 வெரைட்டி செய்வாங்க. முட்டை ஜாங்கிரியை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கொடுக்கும்போது அப்படியே ஹாட்டாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி கொடுப்பாங்க. அதை விட மேலே அன்பாகவும் பாசமாகவும் சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் ஹைலைட்டே. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அபியும் சரி கிருபாவும் சரி 2 பேரும் ப்ரேயர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டைம்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அவங்க அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் விலாகை முடிக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.